गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு சங்கராச்சாரியார் சுவாமிகளுக்கு பல கோவில்களில் அவளுக்கு தனி மரியாதை பண்ணுறதுங்கிறது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. அது பல நூற்றாண்டு வருஷமாக அதை நடத்தின்னு வந்திருக்காங்கிறது தெரியுது. அது அந்த கோவிலோட ரெக்கார்ட்லேயே அது பதிவாக இருக்குங்கிறது தெரியுது. சமீபத்தில் 2021 மன்னார்குடி ராஜகோபால் சுவாமி கோவிலில் நம்ம விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு அங்கே கோவில் மரியாதை பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த மரியாதை செலுத்தினான் அந்த கோவிலில். அதேமாரி கும்பகோணத்தில் சாரங்கபாணி கோவிலில் இந்த காஞ்சி காமகோடி பீடாதிபதிக்கு இந்த மரியாதை பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் ரொம்ப காலமாக இருந்திருக்கு. அதை ஒரு 65லேருந்து 70 வருஷம் அதை அந்த மரியாதையை இந்த மடத்தில் வாங்கிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்திருக்கு. அது மகாபெரிவா காலத்தில் 1968 கடைசியாக பண்ணியிருக்காங்கிறது தெரியுது. அந்த மரியாதையை மறுபடியும் செலுத்தணுங்கிறதுக்காக இந்த கோவில் அட்மினிஸ்ட்ரேஷனும் அங்கே கோவில் பட்டாச்சாரியாருமா பெரியவாளை ஆஹ்வானம் பண்ணி பெரியவாளை இங்கே கும்பகோணத்துக்கு வரவழைச்சு அதுவும் அந்த சந்தர்ப்பத்தில் மன்னார்குடி கும்பாபிஷேகம் ராஜகோபால் சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் நேராக கும்பகோணத்துக்கு முதல் ப்ரோக்ராமாக அந்த சாரங்கபாணி கோவிலில் இந்த மரியாதையை பெரியவாளுக்கு செலுத்தப்பட்டது. அது விசேஷமாக பெரியவா அங்கே இறங்கினோடனே ராஜகோபுரத்துக்கு அடியில் நிறுத்தி வச்சு பெரியவாளை உள்ளேருந்து சுவாமி ஷடாரியை ஒரு பல்லாக்கில் எடுத்துன்னு பட்டாச்சாரியாரெல்லாம் பாசரம் பாடி எடுத்துன்னு அந்த மரியாதையை பூர்ணகும்பத்தோட அந்த ஷடாரியை கோவில் வாசல்லையே அவருக்கு அதை செலுத்தி பெரியவாளை உள்ள மேளத்தாளத்தோட உள்ள அம்பாள் சன்னதிக்கு அழிச்சின்னு போய் அங்கே பெரியவாளுக்கு அர்ச்சனையெல்லாம் பண்ணி அங்கே மரியாதை பண்ணி மாலையெல்லாம் செலுத்தி அங்கேருந்து சுவாமி சன்னதிக்கு அதே போல் ஒரு அர்ச்சனை பண்ணி பெரியவாளுக்கு அங்கே ஒரு ஷடாரி வச்சு அங்கே சுவாமி சன்னதிக்கு எதிர்த்தாப்புல சுவாமி சன்னதிக்கும் கருடன் சன்னதிக்கும் நடுவில் உட்காந்து வச்சு அங்கே பெரியவாளுக்கு மரியாதை பண்ணி அதுக்கப்புறம் பிரதர்ஷனமாக பெரியவா தேசிகன் சன்னதியில் பெரியவாளுக்கு அங்கே மரியாதை பண்ணி அந்த தேசிகன் சன்னதி வாசலில் உட்காந்து வச்சு எல்லாருக்கும் பெரியவா பிரசாதம் கொடுத்து கோவில் பட்டாச்சாரியார் எல்லாரையும் வரவழைச்சி அங்கே அவள் டியூட்டியில் இல்லாதவாளையும் அந்த டயத்தில் வரவழைச்சு அவள் முறை இல்லைனாலும் எல்லாரையுமே வரவழைச்சு அவளுக்கெல்லாம் பெரியவா மடத்து சார்பாக அங்கே மரியாதை பண்ணி இவாளுக்கு ஒரு புஷ்பாஞ்சலி அங்கே அவள் செலுத்தி இந்த பிரசாதங்கள்லாம் வந்தவாளுக்கெல்லாம் கொடுத்து இது கோலாகாலமாக நடந்தது. இந்த விசேஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்கில் இங்கே வந்துருந்தா பெரியவா. அந்த டயத்தில் இந்த மரியாதை செலுத்தப்பட்டது. இது ஒரு பெரிய நிகழ்ச்சி. ரொம்ப வருஷம் கழித்து இந்த காஞ்சி மடத்துக்கு நடந்த ஒரு வைபவம். இதை விடா ஒரு கேப் இல்லாமல் நல்லபடியாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமோ ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமோ இந்த மரியாதை வாங்கிக்கணுங்கிறத அவள் பட்டாச்சாரியெல்லாம் தெரிவித்தா. அதுபடி மடத்துலேயும் அடிக்கடி இந்த கோவில் தரிசனமும் பண்ணிட்டு இந்த மரியாதையும் வாங்கிக்கணுங்கிறது தான் அவரோட பிரார்த்தனை. நமஸ்காரம்.